இதுமாரி மொறு மொறுன்னு ஓட்டடை செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1½ கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் எள்ளு கொஞ்சம் மாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், ஓமம், அப்புறம் 1/4 கப்பு அரிசி மாவு. மாவு பிசைறதுக்காக நெய் எடுத்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் நெய் அளவுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டால்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் தட்டை மொறு மொறுனா அங்கங்கே ஒரு கடலைப்பருப்பு தெரியும் பார்த்தீங்களா, அதுக்காக ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பு, அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கணும். அதை நான் இப்போ எடுத்து வைக்கல, நான் சேர்க்கும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். மிளகாத்தூளும் உப்பும் சேர்க்கணும். இப்போ பச்சை மிளகாவையும் இந்த பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கோதுமை மாவு சேர்த்தாச்சு. இது கூட எடுத்து வச்சுக்கிற மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு, இது நல்லா கலந்து விட்டுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், சும்மா கலருக்காக. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஓமம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஓமத்தை அப்படி நல்லா நுணுக்கி விட்ட மாதிரி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா கலந்துக்குங்க. இப்போ இது கூட பச்சை மிளகாவும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எள்ளு இதில் நான் பாதி எள்ளு தான் சேர்த்துருக்கேன், முழுசாக சேர்த்துக்கல. மாவுக்கு ஏற்ற மாதிரி எள்ளு சேர்த்துக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றி பிசையும் போது நடுவில் நான் 5 ஸ்பூனு நெய் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நெய் இடையில நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சியாச்சு. இன்னும் பூரி பதத்துக்கு நல்லா பிசையணும். இப்போ நான் இந்த டைமில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். தண்ணி நிறைய விட்டு இலகுற அளவுக்கு பிசைய வேண்டாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம தட்டை ரெடி பண்ணும்போது அது கையில் எடுக்க வராது. அதனால் நல்லா எவ்வளோ கெட்டியமாக பிசைய முடியுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. இது வெறும் மைதா மாவில் தான் செய்யணும், கோதுமை மாவில் தான் செய்யணும்னு கிடையாது. இங்கே ஏதாவது ஒரு மாவு இருந்தால் கூட செய்யலாம். கோதுமை மாவில் மட்டும் கூட செஞ்சு பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ மாவு கோதுமை மாவு என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன்.
இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கடலப்பருப்பும் கருவேப்பிலை சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. கருவேப்பிலை வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன், அரைஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட வேண்டாம், நெய் மட்டும் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இன்னும் ஒரு 3 ஸ்பூன் நெய் நம்ம விடலாம் இதில், கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சது வேறு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால அதில் வேறு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதனால் இந்த இதுவே பதத்துக்கு நம்ம நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் இதை. ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் அப்போ தான், அதனால். இந்த கடலப்பருப்புலாம் மேலே இருக்கா, அதெல்லாம் இப்போ நம்ம உள்ளுக்கு போகிற மாதிரி எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். நெய் நான் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா ஊறணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூரி மாதிரி திரட்டி ஒரு சின்ன கப்பு வச்சு, ஓட்டடை சைஸுக்கு எதனா கப்பு வச்சு நம்ம அதை தட்டி எடுத்து வைக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். இதுமாரி மாவு போட்டு சப்பாத்திக்கு எப்படி இது பண்ணுவோமோ அந்தமாரி, ஏன்னா ஒட்டிக்கும். எவ்வளோ மெலிசாக போட முடியுமோ எடுக்கிற மாதிரி மெலிசாக போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து ஓட்டடை கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மாவு போட்டு நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ திரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் திரட்டிட்டேன். இந்த அளவுக்கு அந்த கடலப்பருப்பு இருக்கிற திக்னஸ்க்கு எவ்வளோ திரட்ட முடியுமோ அது மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது பூரி மாதிரி உப்பி வந்துடக்கூடாது. அந்த கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூரி மாதிரி உப்பாது, மொறுன்னு நல்லா வேகும். இது மாதிரி குத்து போட்டுக்குங்க. இதுமாரி நல்லா மெலிசாக திரட்டிக்குங்க. அப்போ தான் வந்து ஓட்டடை வந்து நல்லா மெலிசாக இருக்கும், மொறுன்னு வரும். அதனால் இதுமாரி நல்லா மெலிசாக தட்டிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுமாரி போட்டு எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் ஒண்டி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் தட்டை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற தட்டையெல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. ஏன்னா இல்லைன்னா மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம்லேயே வச்சுட்டு போடுங்க. ஓட்டடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு ஆறுனப்புறம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஓட்டடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.